அரசு இறுக்கமா இருக்கு. ஒரு முடிவெடுக்க முடியாம நீங்க சொல்றது போல அந்த பொல்யூஷன்ல, அந்த சத்தத்துல பகலா வந்து மழை பெஞ்சு, காத்தடிச்சு எல்லாமே நடந்தும் அங்கேயே இருக்காங்க 12 நாட்களா அப்படின்றப்போ, அந்த வலிய ஏன் அரசு புரிஞ்சுக்கவே மாட்டேன்து? புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அரசுக்கு நல்லாவே புரியும். புரிஞ்சனால தான் 2021ல அவர்களுக்காக நீண்ட நெடிய கடிதம் எழுதப்பட்டது. பாயிண்ட் பை பாயிண்ட். இப்ப நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே அத விட சிறப்பாக பாயிண்ட் பை பாயிண்ட் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த வழி புரியாமல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்களும் வந்து செவ்வாய் கிரகத்திலருந்து வரலைல்ல. இவங்க இந்த மக்கள்ல தானே வந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கும் புரியும். ஆனால் இவங்களுக்கு இன்னொன்னு என்ன புரியும் அப்புட்ன்னா, இப்பவே 12 நாள் இவ்வளோ உறுதியா போராடுறாங்களே, இவர்களுக்கு நாம் செவிசாய்த்து விட்டால், இவர்கள் கோரிக்கைக்கு நாம் அடிபணிந்து விட்டால், நாளைக்கு யார் யாரெல்லாம் கொடி பிடிப்பாங்க? அப்ப இது ஒரு மாடல் ஆயிரும். இப்ப சாம்சங் பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா, சாம்சங் போராட்டம் நடந்தது இல்லையா? அதுல அவங்க வச்ச கோரிக்கையெல்லாம், அத சால்வ் பண்றதுக்கு சாம்சங்க்கு வந்து 1 மாசம் கூட சேல்ஸ் கிடையாது. 1 மாசம் இல்ல. அவன் வந்து 1 வாரத்துல பார்க்குற லாபத்த இந்தியாக்குள்ள பார்க்குற லாபத்துல எடுத்து குடுத்தாலே போதுன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சொச்சமான அமௌண்ட் தான். காசா கணக்கு போட்டீங்கன்னா. ஆனா சாம்சங்குள்ள ஒரு யூனியன் அவன் கிரியேட் பண்ண விட்டுட்டா, அதற்கப்புறம் எல்லா சாம்சங் யூனிட்ல உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா சாம்சங் யூனிட்டுக்கும் அது முன்மாதிரி ஆயிரும். சாம்சங் மட்டும் இல்ல. சாம்சங் மட்டும்னா எல்லா எலக்ட்ரானிக் நிறுவனத்திலயும் கேட்பான். எல்லா இடங்கள்லயும் வந்து தொழிலாளர் இந்த மாரி ஒன்று கூடுவாங்க. இது ஒரு முன்மாதிரி ஆகிவிடக்கூடாது. ஏன்னா சாம்சங் வந்து அவன் சாகும்போது அந்த ஆள் வந்து ஃபவுண்டர் என்ன சொல்லிட்டு போனான்னா, ஒரு இடத்துல கூட சாம்சங் யூனியன் இல்லாம பார்க்கறது தான் என் கனவுன்னு சொன்னான். சொல்லிட்டு 2 வருஷத்துல செத்து போயிட்டான். ஆனா இப்ப வந்து சாம்சங் யூனியன் அமைச்சிட்டாங்களே, அது உலகம் ஃபுல்லா இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு வெற்றி தானே. அதே போல இங்கு தூய்மை பணியாளர்கள நீங்க வந்து அவர்களோட கோரிக்கைக்கு நிரந்தரமாக்கிட்டு, கான்ட்ராக்ட் விடாம அவர்களுக்கான சம்பளம் குடுத்துட்டீங்கன்னா, எல்லா ஜோன்ல, எல்லா மாநகராட்சியிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்வார்களா? இல்லையா? அப்படிங்கிற பயம் இருக்குமா? இல்லையா? அரசாங்கத்துக்கு. அப்ப அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி விட்டு பார்ப்போம் அப்படின்னு. விட்டு பார்ப்போம் அப்படின்றதுல கூட அரசாங்கத்தின் தரப்புல இருந்தே கூட யோசிப்போம். இது ஒரு நெருக்கடி. எங்களுக்கு பட்ஜெட் இல்ல. இப்ப இத நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து எல்லாம் போர்க்கொடி உயர்த்துவாங்க. அப்படின்னும்போது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் டிஃபென்சிவ் பொசிஷன்ல இருக்கீங்க. அதாவது நீங்க தான் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்க கேட்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சுமூகமாக முடிப்பதற்கு ஃபர்ஸ்ட் 2, 3 நாட்கள்லயே எந்த மாரியான அ அப்ரோச் எடுக்கணும்? அவங்கள்ட்ட சரி அவங்கள்ட்ட டைம் கேளுங்க. இப்ப யாருமே வந்து நாளைக்கே ஓவர் நைட்ன்னு கேட்கல. அவங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தத்த போடுங்க. எங்களுக்கு டைம் வேணும்னு கேளுங்க. எந்த வேணாலும் பேச்சுவார்த்தை நடத்துங்க. ஆனா, நீங்க எடுத்த எடுப்பிலே அவங்கள வந்து நீங்க கலஞ்சு போங்க. எதுக்கு இந்த போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்றதோ, அவர்களுக்கு எதிரான வாதங்களை கட்டமைத்து, அவங்க ஏற்கனவே தனியாட்ட தான் இருந்தாங்க. இப்பயும் தனியாட்ட தான் போறாங்க. 10 ஜோன் பண்ணிட்டோம். இப்ப 2 ஜோன் தானே பண்றோம். ஏன் 10 பேர சாவடிச்சுட்டாங்க. அப்பல்லாம் ஏன் வந்து கேட்கிறீங்க? இப்ப 2 பேர் தானே செத்தாங்க.